இந்த 4 விஷயங்களை கடைபிடியுங்கள், பின்பு ராஜ தூக்கத்தை அனுபவியுங்கள். 4வது மிகவும் முக்கியமானது. முதலாவது, மொபைல் மற்றும் டிஜிட்டல் சாதனங்களை விலக்குங்கள். உறங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன் மொபைல், லேப்டாப் போன்றவற்றை பயன்படுத்துவதை நிறுத்தி உங்கள் மனதை ஓய்வு பெற விடுங்கள். 2வது, நாளைய பணிகளை திட்டமிடுங்கள். நாளைய முக்கிய பணிகளையும் குறிக்கோள்களையும் எழுதிக் கொண்டால் மனதில் இருக்கும் குழப்பம் குறையும். 3வது, சுய பராமரிப்பு செய்யுங்கள். சிறிய சரும பராமரிப்பு வழக்கங்களை பின்பற்றுங்கள், அல்லது மூலிகை தேநீர் போன்றவை உங்கள் மனதை தேற்றும். 4வது, சீரான நேரத்தை பின்பற்றுங்கள். இந்த நடைமுறைகளை தினமும் தொடர்வதால் உங்கள் தூக்கம் மற்றும் நாளைய செயல்திறன் உயரும். உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்க குட் குரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. நீங்கள் கிட்லின்ஸ் லா பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு பிரச்சனையை தெளிவாக எழுதினால் அதற்கான தீர்வின் பாதியை நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் என்பதையே கிட்லின்ஸ் லா விவரிக்கின்றது. பிரச்சனைகளை எழுதுவது உங்கள் எண்ணங்களை ஒழுங்குபடுத்த உதவும். இதனால் பெரிய பிரச்சனைகளும் சுலபமாக புரிய வரும். இது இருளில் இருக்கும்போது ஒரு விளக்கை கொளுத்துவது போன்றதுதான். சிக்கல்கள் தெளிவாக தெரியும், தீர்வுகளும் தானாகவே தென்படும். நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது ஒரு பேனாவை எடுத்து பிரச்சனைகளை எழுதுங்கள். பிரச்சனைகளுக்கு அடுத்த நிமிஷமே பாதி தீர்வு கிடைத்துவிடும். இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிய குட் குரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. சர்க்கரை நோய், அதாவது டயபெட்டிஸ், 1000 ஆண்டுகள் பழமையானது. கிறிஸ்துவுக்கு முன்னர் 1500களில் எகிப்திய எபர்ஸ் பபைரஸ் என்ற நூலில் அதிக சிறுநீர் மற்றும் உடல் சுருங்குதல் என்று இதை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். இந்திய ஆயுர்வேதம் இதை மதுமேகம் என அழைத்தது. 17ஆம் நூற்றாண்டில் தாமஸ் வில்லிஸ் சிறுநீரின் தன்மை காரணமாக இதற்கு டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் என பெயர் சூட்டினார். ஆனால் மாபெரும் கண்டுபிடிப்பு 1921இல் நடந்தது. பாண்டிங் மற்றும் பெஸ்ட் சதையால் சுரக்கும் இன்சுலின் மூலம் டைப் 1 டயபெட்டிஸ் நோயாளர்களின் வாழ்க்கையை மாற்றினார்கள். இன்று டயபெட்டிஸ் உலக சவாலாக உள்ளது. உலகளவில் 530 மில்லியன் பேர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் நவீன மருத்துவம் இதனை கட்டுப்படுத்த பல்வேறு வழிகளை உருவாக்கியுள்ளது. பொதுவாக ஆரோக்கியமான வாழ்க்கை முறையால் டயபெட்டிஸை தடுக்கலாம். இத்தகவல் பிடித்திருந்தால் குட் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. உங்களுக்கு தெரியுமா, உலகிலேயே மிக மகிழ்ச்சியான மக்கள் வாழும் நாடு எதுவாக இருக்கும் என்று? அதுதான் பின்லாந்து. உலக மகிழ்ச்சி அறிக்கையின்படி பின்லாந்து பல வருடங்களாக இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது. அதன் காரணங்கள் பல. மேம்படுத்தப்பட்ட கல்வி, சுகாதாரம், சமூக சேவைகள் மற்றும் வேலை வாழ்க்கை சமநிலை போன்றவற்றை குறிப்பிடலாம். பின்லாந்தில் மக்கள் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நல்ல சமநிலையை கொண்டிருக்கின்றனர். இதற்கு அதிகமான விடுமுறைகள் மற்றும் அளவான வேலை நேரங்கள் உதவுகின்றன. சமுதாயத்தில் நம்பிக்கை. அங்கு மக்கள் அரசு மற்றும் சமூக நிறுவனம் போன்றவற்றில் அதிக நம்பிக்கையை கொண்டுள்ளனர். தூய்மையான சுற்றுச்சூழல் மற்றும் அழகான இயற்கை வளங்கள் மக்கள் மகிழ்ச்சிக்கு உதவுவதோடு உயர்ந்த வாழ்க்கை தரத்தையும் உறுதிப்படுத்துகின்றன. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு குட் குரு சேனலை பின்தொடருங்கள். நன்றி. உங்களுக்கு தெரியுமா கிரிப்டோ கரன்சி என்றால் என்ன என்று? இதை மிக எளிமையாக சொல்கின்றேன், கடைசி வரை கேளுங்கள். ஆன்லைனில் மட்டும் இருக்கும் ஒரு வகை பணம். நாணயமும் இல்லை, நோட்டுகளும் இல்லை. இது ஒரு முழுக்க டிஜிட்டல் பணம். அதுவும் இதை எந்த வங்கியும் அல்லது அரசும் கட்டுப்படுத்துவதில்லை. இதற்கு பதிலாக பிளாக் செயின் என்ற ஒரு நவீன பாதுகாப்பு தொழில்நுட்பம் இதை பாதுகாப்பாகவும் லாபகரமாகவும் வைத்திருக்கின்றது. உலகளவில் மிகவும் பிரபலமான கிரிப்டோ பிட்காயின். இதை டிஜிட்டல் தங்கம் மாதிரி நினைக்கலாம். கிரிப்டோவை பயன்படுத்தி ஷாப்பிங் செய்யலாம், பணத்தை உலகம் முழுக்க அனுப்பலாம் அல்லது முதலீடு செய்யலாம். ஆனாலும் இதன் மதிப்பு மிகவும் மாறக்கூடியது. அதனால் பாதுகாப்பாக பயன்படுத்துவது சிறந்தது. சில நாடுகள் இதனை இன்னும் அங்கீகரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற தகவல்களுக்கு குட் குரு சேனலை பின்தொடருங்கள். நன்றி.